கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்பதில்லை. என்ன காரணம்? உங்களுக்கு காரணங்கள் தெரிந்தால் நீங்க யூ கேன் ஜஸ்ட் ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் யூ கேன் ஆன்சர். நீங்க பதில் சொல்லலாம் உங்களுக்கு காரணங்கள் தெரிந்தால். நம்ம கர்த்தருடைய சத்தத்தை சில வேலைகளை அசட்டை பண்ணுகிறோம். ஆண்டவர் பேசுறாரு, ப்ரே பண்ணு, நீ பைபிள் எடுத்து வாசி, நீ உடனே இந்த வசனத்தை வாசிச்சு நீ முழங்கால் படியிடு அப்படின்னு ஆண்டவருடைய சத்தத்தை, ஒரு மைல்டா ஒரு சத்தத்தை கேட்பீங்க. அப்படிதானே? எத்தனை பேர் அந்த சத்தத்தை கேட்டிருக்கிறீர்கள்? How many of you have listened to God's voice? கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சத்தம், அந்த ஒரு அழகா ஒரு குரல் கேட்கும், ஒரு மெலோடியஸான ஒரு வாய்ஸ். அதுல உடனே நம்ம கீழ்ப்படிதல் இல்லை. சில வேளைகள் நம்ம கீழ்ப்படியாம நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் ஜெபிச்சுக்கலாம், அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரே பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, டிவி பார்ப்போம். இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்மளுடைய மனது இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த மொபைல் போன் வந்ததுல இருந்து இதுலயும் நம்ம டிவிலையும் அதிகமான நேரம் செலவிடுகிறோம். ஆனா கர்த்தருடைய சத்தம் நன்றாகவே கேக்குது. யூ ஆர் ஏபிள் டு ஹியர் காட்ஸ் வாய்ஸ். நல்லாவே கேக்குது. டெலிபரேட்லி ஆர் நோயிங். கர்த்தர் கூப்பிடுறாரு, என்னை அழைக்கிறார், ஜெபம் பண்ண சொல்றாரு. அந்த கமாண்டிங் வாய்ஸ் உங்களுக்கு கேக்குது. ஆனா அதை நீங்க என்ன பண்ணல, நீங்க அந்த தருணத்துல கேட்க மறந்துடுறீங்க. ஆனா அந்த தருணத்துல நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க போய் ஜெபிக்க மறந்தால் அந்த பிளெஸ்ஸிங்க நம்ம என்ன பண்ணுவோம், இழந்துருவோம். இது நிறைய பேருக்கு தெரியல. இது ஒரு பெரிய ரகசியம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தரனோடு பேசின ஒரு விஷயம் என்னன்னா, இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை ஆங்கிலத்துல சொல்லப்படுகிற இன்ட்ராஸ்பெக்ஷன். நீங்க ஸ்பெல்லிங் வேணும்னா எழுதிக்கங்க. INTROSPECTION முடிந்தால் டைப் பண்ணுங்க. இன்ட்ராஸ்பெக்ஷன், INTROSPECTION, இன்ட்ராஸ்பெக்ஷன். இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்பது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நபருடைய தாட், அவருடைய நினைவுகளை அனலைஸ் பண்றது, ஆராய்வது. இப்ப உங்களுடைய தாட்டை நீங்க அனலைஸ் பண்ண முடியுதா? ஆண்டவர் உங்களை கூப்பிடாருன்ற ஒரு சத்தத்தையும் உங்களால அனலைஸ் பண்ண முடியாம, ஏதோ வேற ஒரு குரலா இருக்கட்டும், ஏதோ கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரிதான் நம்ம இப்ப உட்கார்ந்துருக்கோம். நிறைய சூழ்நிலைகள்ல தேவன் நம்ம அழைக்கின்ற அந்த தருணத்தை இழந்து விடுகிறதுனால என்ன நடக்குமா? அடுத்து 12வது வசனத்துல இப்ப வாசிங்க. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டு விட்டேன். அந்த இருதய கடினம் அப்படின்றது ஸ்டபர்ன் ஹார்ட்னு சொல்றாங்க. ஸ்டபர்ன் அப்படின்றது என் இருதயம் கடினமாயிட்டே இருக்கு. நாளடைவுல நான் ஆண்டுடைய சத்தத்தை கொஞ்சம் தான் கேட்காம போனேன், இல்ல கண்டினியூஸா நான் கேட்காம போயிட்டேன். கண்டினியூஸா நான் கேட்காம போனதுனால என்ன விளைவு எனக்கு ஏற்படும்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவர் அந்த டைம்ல என்று பேசுற டைமை நான் விட்டு கொடுக்குறேன் பாருங்க. அந்த டைமை நீங்க விட்டு கொடுத்தீங்கனாலே அவ்வளவுதான், அந்த பிளெஸ்ஸிங்கும் உங்களுக்கு கிடைக்காது. ஆண்டவர் பேசக்கூடிய அந்த ஒரு தருணத்தை நம்ம மிஸ் பண்ணதுனால நிறைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில இழந்திருக்கோம். அது உண்மைதான். நிறைய பேரை பாக்குறீங்க, பெரிய பெரிய போதகர்கள் பாக்குறீங்க, பெரிய பெரிய வல்லமையை பயன்படுத்தக்கூடிய ஊழியர்களை பாக்குறோம். ஐயோ, இவங்கெல்லாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுறாங்க ஆண்டவரே? அவர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை உடனே கேட்டு ஒபே பண்றதுனாலதான் இன்னைக்கு அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஆமேன், சொல்லுங்க ஆமேன். ஏன்னா ஆண்டவருடைய சத்தத்தை சரியாய் செவி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் உயர்த்துவார். அதுதான் உண்மை. சில வேளைகளிலே பிசாசனுடைய சத்தத்திற்கு நாம் ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்கிறோம். இந்த உலக காரியங்கள் எல்லாம் உங்களை மேய்ந்து போடுது. வாட்சிங் டெலிவிஷன், யூசிங் யுவர் போன் கான்ஸ்டன்ட்லி, தொடர்ச்சியான மொபைல் யூசேஜ், இப்படி நிறைய தருணங்கள்ல கர்த்தருடைய வார்த்தை அமைதியுள்ள ஒரு இடத்திலே நீங்க போய் உட்கார்ந்து ஆண்டவரோட ஜெபிக்கிறது இல்ல. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் டோர்ஸ், க்ளோஸ் யுவர் விண்டோஸ், ஓப்பன் யுவர் ஹார்ட். நீங்க உங்க கதவுகள் எல்லாம் மூடிட்டு ஆண்டவர்கிட்ட உங்களுடைய இருதய கதவை திறங்க. அப்பொழுது ஆண்டவர் பேசுவார். ஆனா அவர் கூப்பிடுற நேரத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இருதயம் கடினப்பட்டு விடும். கடினப்படுறதுனால என்ன பண்ணுவீங்க? டிப்ரெஷனுக்குள்ள போவீங்க, மன அழுத்தம் வரும், தேவையற்ற விஷயங்களை நம்ம பார்ப்போம், நிறைய காரியங்கள்ல நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, சில வேளைகள்ல பாவத்திலையும் விழுந்துடுறோம். அன்கான்சியஸ்லி இட் இஸ் ஹேப்பனிங். நம்மளை அறியாமலே சில நொடி பொழுதிலே பிசாசு நம்மளுடைய வாழ்க்கை திசை திருப்பி விடுகிறான். கர்த்தருடைய காலிங், கர்த்தருடைய அந்த கிருபை, அந்த இரக்கம், அந்த ஆசீர்வாதத்தை விட்டு நம்ம வழிவிலகி போறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் உங்களை விட போறது இல்ல.
ஆண்டவர் உங்களை இருக பிடிக்கிறார். எப்படின்னா பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து, கொடுத்து, அதை வாசிங்க அந்த 13வது. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்கும். இப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? செவி கொடுத்து, just listen to me, listen to my voice and obey immediately, instantly. அப்படியே உடனே ஒபே பண்ணு. ஆண்டவர் கூப்பிடுறாரா, உடனே ஜெபம் பண்ண போ, உடனே ரூமுக்கு போ. யார் என்ன செய்யற அதெல்லாம் கண்டுக்காத. ஜஸ்ட் யூ வாண்ட் டு ஸ்பீக் வித் யுவர் காட். உன் கடவுளோட நீ ஜெபிக்க போற, அவரோட பேச போற. அந்த மணி துளிகளை காட்டிலும் வேற எந்த விஷயமே எனக்கு ஒரு பொருட்டில்லை. அதுதான் அந்த கான்செப்ட்ல வரணும் நீங்க. ஆண்டவர் சொல்றாரு, செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமா இருக்கும். சோ அதுல ஆண்டவர் பாத்தீங்கன்னா அந்த கடைசி ஒரு வசனத்தை வாசிங்களேன். இப்ப நீங்க செவி கொடுத்துட்டீங்கன்னா, ஒபே பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்ய போறாரு வாசிங்க. ஜஸ்ட் ரீட் 16, 16வது வசனத்தை வாசிங்க. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். பாருங்க, உச்சிதமான, the purest, உச்சிதமான கோதுமையினால அவங்களை போஷிக்கிறாரு. தேன் எவ்வளவு இனிமையான ஒரு விஷயம். இது எதை குறிக்கிறது? இது நீங்க சாப்பாடு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இது நம்ம டெய்லி சாப்பிடுறோம் அந்த சாப்பாடு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லையே, ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். உங்களுக்கு ஒரு டிவைன் வில் வச்சிருக்காரு ஆண்டவர். உங்களுக்கு காலிங்க தான் இதை சொல்றாரு, உங்களுடைய அழைப்பு. நீங்க கேட்கிற தருணத்துல, ஆண்டவர் கேட்கிற தருணத்தை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆண்டவருடைய காலிங் உங்க மேல இருக்கு, அவருடைய அனாயிண்டிங் உங்க மேல இருக்கு. அவருடைய அனாயிண்டிங் அந்த தருணத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம திருப்பி பெறதுக்குள்ள நம்ம படுற பாடு இருக்கே, அது என்னுடைய வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு. கர்த்தர் என்னுடைய அழைப்பை உறுதி பண்ணி ஒரு நபர் மூலமாய், ஒரு பெரிய ப்ராஃபிட் மூலமாய், பெரிய ஒரு கிரௌட் கூட்டத்தின் மத்தியிலே என்னுடைய பேரை அழைத்தார். நான் அழைக்கணும்னு சொன்னேன், ஆண்டவரே என்னுடைய பேர் அழைங்க ஆண்டவரே, நம்முடைய ஊழியத்துக்கு வர்றேன்னு சொன்னேன். ஆனா வந்தேன். ஆனா அதுக்குள்ள நான் ஆண்டவருடைய சத்தத்தை ஒரு டைம் நான் கேட்காதனால என்னுடைய பாத்தீங்கன்னா நிறைய மென்டல் அகோனி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ல நிறைய டேப்லெட்ஸ் எடுத்து எனக்கு முழு நேர ஊழியத்தையே நான் விட்டுட்டு வர வேண்டிய சூழ்நிலை. ஒரு சின்ன சாட்சியை நான் இந்த இன்பிட்வீன் டைம்ல உங்களுக்கு சொல்றேன். அது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்காக நான் அவருடைய மகிமைக்காக சொல்றேன். சரிங்களா? யார்கிட்டையும் நான் சொன்னதில்லை. இந்த தருணத்துல நான் சொல்றேன், ஒரு ஆண்டோடைய காலிங் பெரிய ஒரு பிளெஸிங்க. அந்த பிளெஸிங்கை நம்ம ஒரு நேரத்துல விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்காக நம்ம மறுபடியும் தவிப்போம் பாருங்க. ஒரு வறண்ட நிலத்துல தண்ணிக்காக நாம கதறது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடும். அந்த டைமை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் ஒரு டைம்ல நான் மிஸ் பண்ணது நான் அன்கான்சியஸ்லி, எனக்கு உட முடியாத சூழ்நிலையில தான் அதை நான் விட்டுட்டேன். அதை அறியாமல் விட்டுட்டேன். ஆண்டவருக்கு தெரியுது எதனால் விட்டா அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனா அந்த அழைப்பை அவர் சொன்ன வார்த்தையை அவர் விட்டு கொடுக்கல. அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்ன சொல்ற, கைவிடுவதே இல்லை அப்படின்னு சொன்ன வசனத்தின்படியே அவர் என்னை கைவிடவே இல்லை. இனி வரைக்கும் ஹஸ் பீன் கேரிங், என்னை தூக்கி சுமந்து அவர் என்னை நடத்து கொண்டுகிற அந்த செல்லுகிற பாதை பாத்தீங்கன்னா இட்ஸ் சச் a பியூட்டிஃபுல் பாத். அது அருமையான ஒரு பாதை. உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, அன்னைக்கு நான் விட்டு அந்த ஒரு முழு நேர ஊழியத்துல நான் இன்னைக்கு சீக்கிரட்டா மினிஸ்ட்ரி பண்றேன். நான் ஒரு பாசிபிள் இங்கிலீஷ் சொல்லி ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். எத்தனையோ பெரிய பெரிய அதிகாரிகள் என்ற படிக்கிறாங்க. பெரிய பெரிய அதிகாரிகள் சொல்லனா ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாம் சீக்கிரட்டா படிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நான் ரகசியமாகத்தான் சொல்லி கொண்டு வருகிறேன். ஆனா ஓப்பனா சொல்ல முடியல. ஏன்னா நான் பாசிபிள் இங்கிலீஷ் அப்படின்ற உலகத்துக்குள்ளான ஒரு வேலைக்குள்ளாக போனது நிமித்தமாக முழு நேர ஊழியத்தை நான் சரியாக பின்பற்ற முடியாதபடி பிசாசு டிஸ்ட்ராக்ஷனை கொடுத்து என்னை முடக்கி, நான் எப்படியாவது ஊழியத்துல இருந்து நான் என்னை தூக்கி எடுத்துடணும்னு சொல்லி எனக்கு நிறைய இல்னஸ் எல்லாம் கொண்டு வந்தாலும், ஆனாலும் கூட அந்த முழு நேர ஊழியம் போனா என்ன, நான் பார்ட் டைமா பண்ணுவேன், உங்க ஊழியத்தை நான் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட நான் செயல்பட்டு 38 வருஷமாக போராடி கொண்டிருந்த அந்த மன போராட்டத்துல இருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். அப்படி ஒரு டிப்ரெஷன், மரண போராட்டம், அப்படி ஒரு ரிஸ்க்ஃபுல் மைண்ட்லயே ரிஸ்க்ஃபுல் மைண்ட்னா உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த நிறைய பிரச்சனைகள்னால தவிக்கிறாங்க. டிப்ரெஷன்லயே பலதரப்பட்ட வியாதிகள் இருக்கு ஒருத்தருக்கும். அதுல இருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றினார் அப்படின்னா இன்னைக்கு நான் ஆண்டவருக்காக நிக்கணும்ல. நான் அன்னைக்கு ஆண்டோடைய சத்தத்தை கேட்டும் கேட்காமல் போனது நிமித்தமாக, எனக்கு உடல்நல குறைபாடு நிமித்தமாக நான் ஆண்டரை விட்டுலாமா? ஆண்டவர் நம்மளை விடுவாரா?
கண்டிப்பா விட மாட்டார். சொல்றாரு பாருங்க, உனக்கு நான் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்க கொடுப்பேன்ற, நீங்க ஓபே பண்ணீங்கன்னா சத்தத்தை கேட்டா நலமா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ ஒண்ணு குறைச்சல் இல்லைங்க. நீங்க ஒருவேளை வழி விலகி போயிருக்கலாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களுடைய பாதைகள்ல வேற எங்கேயோ போய் நீங்க நல்லா லாக் ஆயிட்டீங்க. கர்த்தர் என்று பேசுறாரு, அதிகமா இப்பொழுது பேசுறாரு. யாரோ ஒருத்தர் ரொம்ப நான் ரொம்ப பின்மாற்றத்துல போயிட்டேன் ஆண்டவரே, நான் உங்களை ரொம்ப நேசிச்சேன், நான் ரொம்ப உங்க மேல அன்பு வச்சிருந்தேன், அந்த ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பை விட்டுட்டேன்ப்பா, ஏதோ ஒரு சூழ்நிலை எனக்கு கஷ்டங்கள் வந்துருச்சு, உங்களை மறந்துட்டேன், சின்ன விஷயம்தான் அதை பெருசா எடுத்துட்டேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் ரொம்ப பாரத்தோட நீங்க லிசன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், ஆண்டவர் உங்களுடைய அந்த அழைப்பை உறுதி பண்ணுகிறார், உங்களை அனாய்ட் பண்றார். God is anointing you again. God is calling you again. உங்களை மறுபடியுமாய் அவருடைய ஊழியத்திற்கு அழைக்கிறார். நீங்க பின்மாற்றத்துல போயிருக்கலாம். ஒருவேளை கில்டி கான்சியஸ்னஸ், நான் இதை பண்ணிட்டேன், என்னால இதுல இருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு குற்ற மனசாட்சியில பிசாசு உங்களை லாக் பண்ணி வச்சிருக்கலாம். So God is going to unlock your blessing right now. கர்த்தர் உங்களுடைய அந்த எல்லாவித கர்சஸ் எல்லாம் எடுத்து ஆண்டவர் சிலுவையிலே ரத்தம் சிந்திட்டாரு, உங்களுக்காக எல்லாமே செஞ்சுட்டாரு. He has given his son. சொந்த குமாரனே உங்களுக்கு கொடுத்துட்டாரு. வேற என்ன தரணும் அவர் உங்களுக்கு? நல்ல ஆண்டவரை நீங்க போக்கஸ் பண்ணுங்க. ஆண்டவருடைய வாய்ஸை கேளுங்க, கர்த்தருடைய வாய்ஸை மட்டும் கேளுங்க. டோன்ட் லிசன் டு நெகட்டிவ் தாட்ஸ். தேவையற்ற நெகட்டிவ் சிந்தனைகளுக்கு நீங்க இடம் கொடாதிருங்கள். இன்னைக்கே ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் டூயிங் தட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது என்னுடைய சின்ன சாட்சி தான். ஆனா அந்த பாசிபிள் இங்கிலீஷ்ல நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையின் உயரத்திற்கு வந்தேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 5 வருடங்கள் என்னுடைய ஸ்பைனல் கார்டு முறிவாகிற அளவுக்கு போனது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு வீடியோ எடிட் பண்ணி நானே போட்டேன். எனக்கு ஒரு உதவியும் இல்லை, ஒரு உதவியுமற்று என்னுடைய தாய் தகப்பன் அவங்களுடைய யாருடைய உதவியும் இல்லாமல் ஒரு பெண் குழந்தையை வைத்துக்கொண்டு ரொம்ப சிரமத்துல நான் இருந்தேன். அந்த சிரமத்துல ஆண்டவர்கிட்ட ஒரே ராத்திரி அழுதேன், ஆண்டவரே எனக்கு எதுவுமே இல்லாம போயிடுச்சு. என்னோட ப்ரொஃபஷன்ல நான் எப்படி, எனக்கு வேலையும் போயிடுச்சு, எனக்கு வேலை போக முடியல, குழந்தைய வச்சுட்டு போக முடியல. அந்த சூழ்நிலை ஆண்டவர்கிட்ட ஒரே ராத்திரி அழுது, ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யும். அடுத்த நாள் என்னுடைய பேஜ்ல கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரே ராத்திரி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். ஒரு வெறும் 3000 ரூபாய்க்கு சேலரிக்கு நான் போயிட்டு இருந்தேன் ஒரு டீச்சரா. இன்னைக்கு ஆண்டவர் லாக்ஸ் கணக்குல என்னை பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா அது அவருடைய கிருபை, அவருடைய சுத்த கிருபை. ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ். அவருடைய கிருபையில நான் இருக்கிறேன். இன்னைக்கு நீங்களும் சொல்லுவீங்க, இன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, ஜீரோ ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அந்த உடைந்த பாத்திரத்தை பார்க்கிறார். ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். 2 பாட்ஸ், நீங்க 2 பாட்ஸ் எடுத்துக்கோங்க. 2 பாட்ஸ்ல ஜஸ்ட் ஃபில் வாட்டர் நீங்க ஊத்திக்கங்க. அந்த பாட்ஸ்ல நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, அந்த பாட்ஸ்க்கு உருவம் கொடுக்குறீங்க, கை கால்கள் எல்லாம் இருக்குது. அந்த பாட்ஸ்ல தண்ணி ஊத்திட்டு ஆண்டவர் சொல்றாரு, அமைதியா உட்காரு, இங்க எங்கேயும் ஆடாது. தண்ணி எல்லாம் என்ன செஞ்சிடும்? ஸ்பில் ஆயிடும், வெளியில தெரிச்சிரும். அந்த அனாயிட்டிங் உன்னை விட்டு போக கூடாது அப்படின்னா நான் சொல்ற வார்த்தையை லிசன் பண்ணு. லிசன் டு மை வேர்ட்ஸ். என்னுடைய வார்த்தைக்கு நீ சத்தத்துக்கு செவி கொடு. அப்ப அந்த பாட்ல ஒரு பாட் என்ன சொல்றதை கேட்காம அது பாட்டு இங்கிட்ட ஆடி தண்ணி எல்லாம் கொட்டிடுச்சு, அனாயிட்டிங் போச்சு, அவ்வளவுதான். ஆனா இன்னொரு பாட் ஒபே பண்ணி அப்படியே அசையாம அதே இடத்துல ஆண்டவர் சொன்னபடியே இருந்துச்சு. அந்த பாட் அப்படியே அனாயிட்டிங்கோட இருந்துச்சு. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அந்த பாட் மாறுது. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எடுத்து வாசிப்போம். அடுத்த வசனம். கர்த்தர் உங்களோட பேசக்கூடிய 3 கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க போறோம், முக்கியமான கேரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் கேரக்டர் இப்ப வாசிங்க. ஆதியாகமம் 12:1-4 4 வசனங்கள். 1-4, 1 to 4 verses. ஆதியாகமம் 12:1-4. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். அந்த 4வது வசனத்துல ஆண்டவர் முதல் வசனத்துல சொல்றாரு, போ, நான் சொல்ற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து 4வது வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு என்ன பண்ணான்?
புறப்பட்டு போனான். அந்த சொல்ற ஒரு செகண்ட் தான், அதை ஒபே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நீங்க எண்ணிலடங்காம சொல்லலாம். ஆபிரகாம் ஒபே பண்ணதுனால அவருக்கு எவ்வளவு பிளெஸிங்ஸ் வந்துச்சு, ஆமாவா இல்லையா? இதே மாதிரி இன்னொரு ஒரு கேரக்டர் பாருங்க, 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1-10, அது 9வது வசனத்தை மட்டும் குறிப்பிட்டு வாசிங்க. 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 3 எடுத்துட்டீங்களா? சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டான். அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய படுத்துக் கொண்டான். போதும். அந்த முதல் லைன் மட்டும் வாசிங்க, கர்த்தாவே சொல்லும், அதை வாசிங்க. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சரி, இப்ப பாருங்க, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அப்ப வந்து அவரு சாமுவேல் சொல்றாரு, ஆண்டவரே நான் கேட்கிறேன், ஆண்டவரே நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. இப்ப சாமுவேல் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணினார் தெரியுமா உங்களுக்கு? சாமுவேல் வந்து யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணினார் சொல்லுங்க பாப்போம். சவுல் ராஜாவையும் தாவீது ராஜாவையும் அபிஷேகம் பண்ணினார். அப்ப ஆண்டவர் வந்து சாமுவேலை தெரிந்து கொண்டார். அவர் சத்தத்திற்கு ஆண்டவர் எத்தனை முறை கூப்பிட்டாரு, பாத்தீங்களா? அத்தனை முறைக்கு அவர் காது கேட்டுச்சா? ஆவிக்குரிய காது திறந்திருந்ததா? இத்தனைக்கு மாம்ச காது தான். ஆனா ஆண்டவர் ஆவிக்குரிய காதுல அவர் 3 முறை கூப்பிட்ட எந்திரிச்சு பாக்குறாரு. அப்ப ஆண்டவர் நம்ம ஒரு முறை கூப்பிட்டு நம்ம வந்து நெக்லெக்ட் பண்றோம். We have been neglecting God's word. அந்த வாய்ஸை நம்ம கேட்காதனால நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கப்படல. நீங்க எல்லாரையும் பாக்குறீங்க, இவங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் பிளஸடா இருக்காங்க. பட் நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலையே ஆண்டவரே. இன்னும் நான் 2000 சம்பளத்துக்கு தான் உட்கார்ந்துருக்கேன். இன்னும் நான் ஊழியத்துக்கு வரவே இல்லை ஆண்டவரே. இன்னும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். என்ன காரணம்? You are not spending time in front of God, under God's feet. கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறத நம்ம அதிக நேரம் செலவிடுவது இல்லை. அதான் பிரச்சனையே. நீங்க வந்து 10 நிமிஷம் ஆண்டோட உட்கார்ந்து பாருங்க, உங்களுக்கு வந்து 10,000க்கு மேல ஆசீர்வாதங்கள் வரும். அதான் உண்மை. நிறைய பேர் அதை செய்வதில்லை, அதுதான் உண்மை. நீங்க அடுத்த யாத்ராகமம் 3:4 வாசிங்க. மோசஸை பத்தி பார்ப்போம். யாத்ராகமம் 3வது கேரக்டர் மோசே ஐயாவை பத்தி பார்ப்போம். யாத்ராகமம் 3:4 மட்டும் ஸ்பெசிபிக்கா வாசிங்க. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். பாருங்க, முட்செடியின் நடுவிலே மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவர் என்ன சொன்னாரு? இதோ அடியேன் என்றார். அந்த இடத்துல கூட அவர் என்ன சொன்னாரு? நான் இருக்கேன் ஆண்டவரே, சொல்லுங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அப்ப மோசே பாத்தீங்கன்னா எப்படி இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினார் தெரியுமில்ல? எவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவிலே, எத்தனையோ வித போராட்டங்களுக்கு நடுவிலே அவர் நடத்தினார். அப்ப அந்த டைம்ல மோசே ஆண்டோடைய வார்த்தையை கேட்டதுனாலதான் இத்தனை ஜனங்களையும் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. அப்ப நம்ம வந்து ஒபீடியன்ஸ் அப்படின்ற ஒரு விதத்துல நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல நம்ம தவறுறோம், அப்படிதானே? அப்ப எத்தனை பேர் இன்னையில இருந்து நீங்க ஜெபிக்க போறீங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க போறீங்க? சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரங்கள்ல எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை முறை ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க ஒபே பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒபே பண்ணுவீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உடனே ஒபே பண்ணி நம்ம வந்து செயல்படுத்துவதன் நிமித்தமாக கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் பிசாசு உங்களை ஸ்டாப் பண்றான், உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் பண்றான், உங்களுக்கு ஒரு போன் கால் வர வைக்கிறான், அதை அட்டன் பண்ணி பேசுன்னு சொல்றான். நம்மளுடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பதே அவனுடைய நோக்கம். ஆனா நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நம்மளே கெடுத்துக்கிற அளவுக்கு நம்ம பிசாசுடைய சத்தத்திற்கே செவி கொடுத்தா நம்ம எப்படி பிளஸடா இருக்க முடியும்? தேவன் பேசணும்னு நினைக்கிறாரு, அந்த டைமை நம்மளால கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம இந்த பூமியில எவ்வளவு மணி நேரம் இந்த உலகத்திற்காக செலவிடுறோம்னு சொல்லி நோட் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் டேக் யுவர் டைரி. நீங்க டைரி எடுத்து எழுதுங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் எவ்வளவு நேரம் இந்த உலகத்திற்காக செலவிடுறேன், எவ்வளவு நேரம் நான் என்னுடைய ஆண்டவருடைய நேரத்திற்காக செலவிடுறேன்னு நீங்க மதிப்பிட்டு பாருங்க. ஜஸ்ட் 10 மினிட்ஸ் கூட ஆண்டவருக்கு நீங்க செலவிட மாட்டீங்க. சில பேர் இருப்பாங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல என்னால உட்கார முடியாது, அந்த அளவுக்கு சூழ்நிலை மாறினது. ஆனா டிவிக்கு முன்னாடி உட்கார வச்சா 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து பார்ப்பேன். செல்போன் கொடுத்தா போதும், ஒரு நாள் ஃபுல்லா நான் உட்காந்துருக்கேன். அன்பு ஜனங்களே, இன்னைக்கு ஆண்டவர் வந்து ரொம்ப பகிரங்கமா பேசிட்டு இருக்காரு.
சோ உங்களுடைய இன்ட்ராஸ்பெக்ஷனை பயன்படுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த எமோஷன், ஃபீலிங் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணவும் அதை ஆராய்ந்து அறிவை கொடுத்திருக்காரு. ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்திருக்காரு. ஞானத்துக்காக நீங்க ஜெபிங்க. சரிங்களா? இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எத்தனையோ பேருக்கு நான் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையில வருவாங்க. சில பேருக்கு ஜெபிக்க சொல்லும் போது அவங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் யாருன்னே தெரியாதவங்களும் அற்புதம் நடந்துட்டு இருக்கு. அப்ப அறியாத ஜனங்களை ஆண்டவர் தேடி வர்றாரு. நம்ம அறியாத ஜனங்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லாமல் இருப்பது அப்ப எப்படி இருப்பது சொல்லுங்க? எப்படி சும்மா இருக்க முடியும்? நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறது தாங்க முதல்ல. First seek the kingdom of God. கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடணும். முதலாவது அதை தேடணும். அப்புறம் தான் எவ்ரிதிங் இஸ் நெக்ஸ்ட். அடுத்தெல்லாம் நெக்ஸ்ட் தான். நம்ம எடுத்த உடனே செல்போன் எடுத்து நீங்க தூங்கி எந்திரிச்சோடனே எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. சோ இதை எல்லாருமே யாரெல்லாம் ஜெப குறிப்பு இருக்கு சொல்லுங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகள், எனக்கு வந்து ஜெபிக்கணும் மேம், I want to be blessed, I want to listen to God's word, நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் வந்து பின்பற்றணும் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்க? உங்களுடைய ஜெப குறிப்புகளாக நம்ம ஜெபிப்போம். So I'm going to pray for you. யாரெல்லாம் ஜெபிக்கலாம், எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றவங்க ஒவ்வொருத்தரா நீங்க சொல்லுங்க. I will pray for you. நான் இப்ப ஆன் த ஸ்பாட் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். என்னுடைய பேர் வந்து அன்பு. அன்பு, நான் வந்து 1/2 மணி நேரம் ஜெபம் பண்றேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன், 2 மணி நேரம் கூட ஜெபம் பண்றேன் விடிய காலைல. ஆனா என்னால அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவே முடியல. ஆனா என்ன ட்ரை பண்றேன், என்னால முடியவே முடியல. கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்பு சார், அன்பு பிரதர், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு சின்ன ஆலோசனை என்னன்னா, நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் ரிசர்ச் கொண்டு வர்றான் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பா. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சொல்லுங்க. நான் அவாய்ட் பண்ணி போறேன், ஆனாலும் எது மூலியமா கொண்டு வந்துடுறாங்க பிசாசு. கண்டிப்பா. இப்ப நீங்க வந்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு நம்ம சில நேரங்கள்ல செவி கொடுக்காமல் நம்ம நேரத்தை செலவிடுறது முக்கியம். இப்ப நீங்க நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா ஆளுகை செய்யுது. இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது மேம், என்னால உயரவே முடியல, இப்ப நிறைய டிஸ்ட்ராக்ஷனா வந்துட்டு இருக்கு, சோர்வு ஏற்படுது, சோர்வு. சோ உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அதுக்கு முக்கியமா ஒரே ஒரு காரணம், பைபிள் ரீடிங் ரெகுலரா வச்சுக்கணும். எனக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்கோ இல்லையோ, நான் வந்து ஒரு 10 நிமிஷம் டெய்லி நான் ஜெபிக்க போறேன், நான் ஆண்டவரோட ஜெபிக்க போறேன், உட்கார போறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. கண்டிப்பாக சொல்றேன், நீங்க அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே கண்டிப்பா நீங்க உட்கார்ந்து ஆண்டவரோட ஜெபிக்க முடியும். நீங்க 10 நிமிஷம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஜஸ்ட் நீங்க ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிட்டே இருங்க கான்ஸ்டன்டா. நீங்க சொல்லி, எனக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் வருது, எனக்கு இந்த பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை மைண்ட்ல வந்துட்டே இருக்கு, ஆனா உட்காரும் போது வருது. ஆமா, கண்டிப்பா ப்ரே பண்ணும்போது வருது. அப்ப அந்த டிஸ்ட்ராக்ஷன்ல நான் என்ன பண்ணுவேன்னா, ஐயோ வேணாம் ப்ரே பண்ணுவோம் அப்படின்னு யோசிப்போம். அப்படி பண்ணாதீங்க. ஸ்தோத்திரம் சொல்லிட்டே உட்காருங்க. 10 நிமிஷம் உட்காருங்க. சரியா? 10 நிமிஷம் ஜெபிக்கிறேன் அன்பு பிரதரும். நீங்க வாய்ஸ் மியூட் பண்ணிக்கங்க. ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த அருமையான வேலையிலே அன்பு பிரதருக்காய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அவருக்கு இருக்கிற அந்த அனாயிட்டிங் எனக்கு வேணும். எனக்கு அனாயிட்டிங்க கொடுங்கப்பா. எனக்கு ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்பா. நான் பிளஸ்ஸடா இருக்கிறதுக்கு எனக்கு நல்ல ஒரு அனாயிட்டிங்க கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற இந்த சகோதரருக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவருக்கு இருக்கிற எல்லா டிப்ரெஷன், எல்லா நெகட்டிவ் தாட்ஸ், எல்லா டிஸ்ட்ராக்ஷனை எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய வல்லமை, உங்களுடைய கிருபை அளவில்லாமல் ஆண்டவரே அன்பு பிரதர் மீது இப்பொழுதே இறங்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவரிடத்துல இருக்கிற எல்லா வித நெகட்டிவ் தாட்ஸ் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு ஆண்டவரே முன்னேற்றம் இல்லாத தன்மை, இதெல்லாம் அவரை போட்டு ஆண்டவரே ஒடுக்கி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதே அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவர் முழுமையாய் அவர் ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்களிடத்துல ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, அதுல ஜெபிக்க முடியல, வாயை திறந்து பேச முடியல, ஆராதிக்க முடியல, அப்படி கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் விசுவாசின் தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினால் சபித்து பாதாளத்திலே போடுகிறோம் ஆண்டவரே. சமாதானத்தோடு ஜெபிக்க, கர்த்தருடைய அனாயிட்டிங்க பெற்றுக்கொள்ள அப்பா, உங்களுடைய பிளஸ்ஸிங்க, உங்களுடைய பிரசன்னத்தை ஆண்டவரை அனுபவிக்கக்கூடிய ஒரு கிருபையை இப்பொழுதே அன்பு பிரதருக்கு கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உன்னை ஆஸ்வதிக்கவே உன்னை பெருகவே பெருகப்படுவேன்னு சொன்ன ஆண்டவரே, உடைய வசனத்தை அன்பு பிரதனுடைய தலையின் மேல் வைப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, அவருக்கு இருக்கிற எல்லாவித கட்டுகளும் முறிக்கப்படட்டும் இந்த நாளிலே
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிரதர், தேங்க்யூ மேடம். கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணணும். டெய்லி 5 to 10 நிமிஷமாவது யூ ஹேவ் டு ப்ரே. நீங்க கண்டிப்பா பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வார். நான் சொல்ற இந்த வார்த்தை சும்மா சொல்லுங்க, கண்டிப்பா நீங்க செய்யுங்க. நானும் ஒரு காலத்துல உங்களை மாதிரி நிறைய போராட்டங்கள் எல்லாம் அனுபவிச்ச ஒரு நபர் தான். கண்டிப்பா செய்யுங்க, விடுதலை உண்டு. சரியா? ஓகே, தேங்க்யூ. பிரபு பிரதர் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நான் பிரபு. எப்படின்னா எனக்கு கடன் பிரச்சனைகள் ஓவரா நெருக்கடி ஆண்டவருக்குள்ளாக வர வர ரொம்ப நெருக்கடி ஆகுது. நான் வந்து ஒரு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் பர்சன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வண்டியும் ப்ராப்ளமாகவே இருக்குது. 2-3 நாளாக வேலை பார்க்க கொண்டு போகிறேன். அவங்க வேலை பார்க்குற மாதிரி இல்லை, அலைய விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டது. எங்கள் வீட்டு ஆளுங்க வந்து ரட்சிக்கப்படலை. நான் இப்போ வந்து தங்கி இருக்கிறேன். ஆனால் வீட்டில் வந்து கடன்காரங்க நிற்கிறப்ப வந்து எல்லாம் என்னை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விலகி போகிற மாதிரி பேசுகிறாங்க. போகிறேன். அது வந்து ரொம்ப மனபாரமா இருக்கு. பாரமா இருக்கு உங்களுக்கு. அது ஒரு பேர்டன் ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்ப வந்து ஆண்டவரை ஏத்துக்கிட்டதுனால இது ஒரு பெரிய சுமையை எனக்கு சுமத்துறாங்க அப்படின்னு, ஒரு பழிய சுமத்துறாங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு சின்ன ஒரு சாட்சி சொல்றேன். அதுக்கு ப்ரேயர் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். என்னுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா, இந்த தகப்பனார் வந்து ஒரு கார்பரேட் நிறுவனம், பெரிய ஒரு கவர்மெண்ட் ஜாப், சரிங்களா? ஜெயலலிதா அம்மா பீரியட்ல வந்து அந்த கூட்டுறவு வங்கிகள் வந்து அடைக்கப்பட்ட பொழுது ஒரு வீடு கட்டினாரு. அந்த வீடு எதை நம்பி கட்டினாலும் மியூட் பண்ணுங்க, அப்பதான் நான் பேசுறது மத்தவங்களுக்கு கேட்கும். அப்ப பாத்தீங்கன்னா கார்பரேட் நிறுவனத்துல உள்ள சம்பளம் வந்து பெரிய லெவல்ல ஒரு அந்த டைம்ல 25,000ன்றது 1 லட்சம் இந்த கணக்குல. அப்ப பாத்தீங்கன்னா அந்த வேலை அவருக்கு போய் கிட்டத்தட்ட 7 நபர்கள்ல எங்க அப்பா மட்டும் தான் குடிகாரனாரு. மத்தவங்க எல்லாம் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அந்த வீடு கடன் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த வேலை போனதுனால அவர் வீடு கட்ட முடியல, கடன் ஆயிடுச்சு, கந்து வட்டி ஆகி அந்த வீடையும் எங்க அப்பாவுடைய கழுத்துல கத்திய வச்சு அவங்க பறிச்சுட்டாங்க. நாங்க வந்து அகதிகளை போல மதுரைக்கு வந்தோம். நான் எங்க அப்பா, எங்களுடைய அண்ணன், என்னுடைய அக்கா எல்லாருமே சேர்ந்து வந்த குடும்பமா. ஆனா ஆண்டவர் வந்து ஒரு நாள் கைவிட மாட்டார். நீங்க சொன்னீங்க கடன்ல நான் இன்னைக்கு இருக்கிறேன். அதே சூழ்நிலையை விட பயங்கரமான மோசமான சூழ்நிலை, உடுத்துறதுக்கு கூட ஆடைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை, சாப்பிட்றதுக்கு 3 வேளை சாப்பாட்டுல 1 வேளை தான் நாங்க சாப்பிடுவோம், அதுவும் கொலக்கட்டை மட்டும்தான் சாப்பிடுவோம். அது எங்க அம்மா பழைய சாரீஸ் எல்லாம் போய் வித்துட்டு வருவாங்க. இது சாட்சியா நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் எங்களை அப்படி நடத்தினார். அந்த சூழ்நிலையில என்ன இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளவு பிளஸிங்கா, எத்தனையோ நபர்களுக்கு 4.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் என்னை ஃபாலோ பண்றாங்கன்னா நான் நினைச்சு கூட பாக்கலங்க. இது ஆண்டவர் செய்வார் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருந்துச்சு. கர்த்தர் எனக்கு செய்வார், நான் இழந்ததை திருப்பி தருவார். அது ரெட்டத்தனையா இல்லைங்க, ட்ரிபிள் உங்களுக்கு 3 மடங்கு ஆண்டவர் கொடுப்பார். பிரபு பிரதர், இன்னைக்கு நீங்க வந்து வருத்தத்துல இருக்கலாம். ஆண்டரை ஏத்துக்கிட்டதுனால என்னை எல்லாருமே என்னை ஃபோர்ஸ் பண்றாங்க, என்னை புஷ் பண்றாங்க, என்னை வந்து ஒரு விதமா நடத்துறாங்க, ஹியூமிலியேட் பண்றாங்க. தாழ்வான ஒரு சூழ்நிலையில் நான் இன்னைக்கு இருக்கிறேன்னு நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க. கர்த்தர் உங்களுடைய அங்கலாய்ப்பை அவர் உண்மையிலே இன்னைக்கு பாக்குறாரு. ஆண்டவர் உண்மையிலே சொல்றாரு பிரதர், உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உயர்வை கொடுத்தது போல உங்களோட வாழ்க்கையில பயங்கரமான உயர்வுகள் நீங்க சந்திப்பீங்க. இது வந்து நீங்க ஆண்டவருடைய வார்த்தையாவே எடுத்துக்கலாம். உறுதியா சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகள், அவ்வளவுதான் நம்ம லைஃப் போச்சு, அவ்வளவுதான் நம்ம மச்சுதான் போனோம். சூசைட் பண்ணணும்னா நிறைய நாட்கள் நான் யோசிச்சது உண்டு. அதெல்லாம் யார்ட்டையும் சொன்னது இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரிவீலிங் திஸ் மேட்டர். ஏன்னா எனக்கு வெக்கம் இல்லை, எனக்கு ஆண்டரை பத்தி சொல்றதுக்கு எனக்கு அசிங்கம் இல்லை, எனக்கு வெக்கம் இல்லை, எனக்கு கூச்சம் இல்லை. என் தேவனை பற்றி சொல்வது, அவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், எனக்கு பணத்தை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, அதுக்காண்டி நான் ஆண்டவரை தேடல. எனக்கு ஜீவனை கொடுத்திருக்காரு மட்டும் இல்லை, எனக்கு வந்து அவர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அப்படின்றது காட்டிலும் ஆண்டவருடைய உயிரையே எனக்கு கொடுத்திருக்காரு. அதுதான் எனக்கு முக்கியம். எனக்கு பணம் கொடுத்ததையோ, உயர்வை கொடுத்ததையோ, ஃபேமை கொடுத்ததையோ அதெல்லாம் நான் சொல்லல. எனக்கு அதெல்லாம் வந்து நத்திங், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம ஆண்டோடைய கிருபையில நிற்கிறோம். இன்னைக்கு பிரபு சார் உங்களை கண்டிப்பா ஆண்டவர் ஆசீர்வதிக்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி எல்லாரும் அவருக்காக அவருடைய அந்த டிபிக்கு முன்னாடி நீங்க கைகளை நீட்டி ஜெபிங்க. கண்டிப்பா அவருடைய கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். அவர் ஒரே நாளில் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அப்சைட் டவுன், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போட வல்லமை மிக்கவராய் இருக்கிறார். ஏசப்பா, அந்த அருமையான வேலையில பிரபு பிரதற்காய் நான் ஜெபிக்கிறேன். பாரத்தோடு இந்த வசனங்களை கேட்டார் ஆண்டவரே. அப்பா, அவர் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு பிள்ளை.
இப்ப தாழ்வான ஒரு சூழ்நிலையிலே அப்பா நீ எப்படி யோசேப்புக்கு அனுமதித்தது போல தாழ்மையான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் சகோதரர்கள் அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாரும் அவரை ஆண்டவரை தாழ்வா எண்ணுகிறார்கள். இயேசுவை நினைத்ததுனால் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, கடன்ல இருக்கிற இப்படி மோசமான சூழ்நிலையிலே உன்னை இயேசு கொண்டு வந்து விட்டார் என்று சொல்ற அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு சகோதரர் மன முறிவடைந்து போயிருக்கிறார். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கர்த்தர் தாமே அனுகிரக காலத்தை உண்டு பண்ணும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் எல்லாவற்றையும் எடுத்து போடும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும், கடன் பாரங்களை மாற்றும். அப்பா நீர் அந்த கடன்களை எல்லாம் நீர் ஒரு நொடி பொழுது நீர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. எந்த வழியிலே நான் சென்றால், எந்த பகுதியிலே நான் சென்றால் நான் சக்சஸ்ஃபுல் ஆகலாம், வெற்றிகரமாய் நான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை அமைக்க முடியும் என்பதை அவருக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. அப்பா நீங்க சொல்றீங்க ஆண்டவரே ஃபியர் ஆஃப் த காட், ஆண்டவரே ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னீங்களப்பா. அந்த வசனத்தின்படியே ஆண்டவரே உங்களுடைய பயத்தை கொடுத்து இப்பொழுது உங்களுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது உங்களுடைய பிளஸிங்கை நான் ரிலீஸ் பண்றேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தின சகோதரருக்கு எல்லா கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு அனுகூலமான வாசலை திறந்தருள முடியாது நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அவருக்கு இருக்கிற எல்லாவித இன்சல், எல்லாவித மன பாரங்கள், பேர்டன் எல்லாம் குறைந்து போகட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை சாட்சியாக என்னிடம் பகிர்ந்து கொள்ள சகோதரரை நீ சாட்சியாக அவர்கள் ஜனத்திற்கு மத்தியாக நிறுத்தும்படியாய் நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் அப்படி செய்வதற்காய், செய்து முடித்ததற்காய் நாங்கள் விசுவாசத்தோடு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரதர் கண்டிப்பாக ஆண்டவருடைய அற்புதம் செய்வார். நீங்க விசுவாசிட்டே போங்க, இந்த தாட்லயே போங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை உண்மையிலே செய்வார் பிரதர். நீங்க சாட்சியா ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்க, கண்டிப்பா சொல்லுவீங்க. ஒரு நாள் வரும். வேற யாரும்? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். உங்க பேர்? என் பேர் ஜெபஜோதி. ஆனா ஜோதி மட்டும்தான். சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது சிஸ்டர். ஆனா நான் ஸ்ட்ரகிள்லே தான் என் லைஃப் போயிட்டு இருந்தது. 3 பசங்களும் ஆச்சு. ஏன்னா நான் ஆண்டுக்குள்ளே தான் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குனேன். ஆனா இப்போ இந்த கொரோனா வந்ததுல இருந்து பசங்க பின்மாற்றத்துல போயிட்டானுங்க. பெரிய ஞானஸ்நானம் எடுத்துட்டான், எங்க வீட்டுக்காரர் ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு, பாப்பாவும் எடுத்துட்டா. ஆனா பாப்பாக்கு மேரேஜ் எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. என்னன்னா பெரிய பையன் சர்ச்சுக்கு வர மாட்டேன்றான், சின்னவனும் சர்ச்சுக்கு வர மாட்டேன், ஞானஸ்நானமும் எடுக்க மாட்டேன் அப்படியே இடறிட்டாங்க. ஆமா அப்படியே இடறிட்டாங்க. இப்ப எனக்கு ஃபுல்லா பிளாங்க் ஆயிடுச்சு. நம்ம ஆண்டவரை பத்தி நிறைய சாட்சி சொல்லணும், ஊழியத்துக்கு செய்யணும் அப்படின்னு இருந்தோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்கள், நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னேன். ஞாபகம் இருக்குல்ல? அந்த வசனம் ஞாபகம் இருக்குல்ல சிஸ்டர் உங்களுக்கு? நீங்க அழுகுறீங்க, ஏன் கவலைப்படுறீங்க? ஆண்டவர்கிட்ட அழுங்க. ஒண்ணுமே ஆண்டவர் எல்லாவற்றையும் தீர்க்க வல்லமை உள்ளவரா இருக்கு. உங்க 2 பிள்ளைங்களும் பெரிய ஒரு ஊழியக்காரவங்களா ஆண்டவர் உருவாக்குவார். இப்ப ஹஸ்பண்ட் கூட ஆலயத்துக்கு வராம ட்ரிங்க்குக்கு அடிக்ட் ஆயிட்டு அதுல இருந்து நான் வெளியே வர முடியாது. ஆமா அதுல இருந்து நான் வெளியே வர முடியாது. நீங்க இப்ப நான் தனியா தான் போற மாதிரி இருக்கு சிஸ்டர். ஃபேமிலி இருந்து கூட நான் தனியா போறேன்னா ரொம்ப ஃபீல் பண்றதா இருக்குது. ஒண்ணு கவலைப்படாதீங்க. சமூகத்துல நிக்க முடியல, ஆண்டவருடைய சமூகத்துல நிக்க முடியல. ஆண்டவர் பேசும்போது நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல. நிறைய நான் எதிர்பார்ப்பு வச்சிருந்தேன். இப்ப எனக்கு எதுவும் இல்லாத மாதிரி ஒரு பிளாங்க் தனியா காலையில இருந்து நான் ஈவினிங் 7 மணி வரைக்கும் நான் தனியா தான் இருக்கேன். அந்த டைம்ல நான் எப்படி இருக்கணும்? ஆனா நான் பைபிள் இப்ப நான் அதிகமா ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்ப நான் 3rd டைம் போயின்னு இருக்கேன் நான் இந்த ரீடிங். ஆனா அந்த வார்த்தை மூலமா தான் எனக்கு தேற்று நிற்காரு. இப்ப எனக்கு ஒரு 5 டேஸா தான் எனக்கு இந்த லிங்க்ல நான் ஜாயின் பண்ணேன். சரி இதுல இருந்து நிறைய கத்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணிக்கலாம், நம்ம எப்படி செய்யணும், இருக்கிற காலத்துல ஆளுக்காக நம்ம வாழ்ந்துட்டு. ஒண்ணு கவலைப்படாதீங்க சிஸ்டர் ஜோதி சிஸ்டர். உன் பையனோட பேர் சொல்லுங்க, பெரிய பையனோட பேர் சொல்லுங்க, சின்ன பையனோட பேரும் சொல்லுங்க. அபிஷேக் பெரிய பையன் பேரு அபிஷேக். சின்ன பையன் பேரு நிதிஷ். சரி ஜோபிக்கிறேன், சரிங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவரே அபிஷேக் நிதிஷ் காண்டி ஜெபிக்கிறேன். அபிஷேக் தம்பிக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என்னுடைய தகப்பனார் கூட
பயங்கரமான குடி பழக்கத்தினால் அப்பா குடும்பத்தையே அப்பா என்னுடைய தாயிலிருந்து இந்த ஆண்டவரே சகோதரர்களிருந்து எல்லாரும் டிப்ரெஷனுக்குள்ள போய் எவ்வளோ வித காரியங்கள்ல எவ்வளவு மெடிசன் எடுத்தோம், குணமளிக்காத ஒரு சூழ்நிலையிலே முடக்கப்பட்டு இருந்த குடும்பம் எங்கள் குடும்பம் ஆண்டவர். என்னுடைய தகப்பன் ஆண்டவரே இப்பொழுது கிட்டத்தட்ட ஆண்டவரே அவர் 2 வருடத்திற்கு முன்பாக ஆண்டவரே முழுமையாய் அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆனார். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியத்தை செய்தீரே அப்பா. ஒரு மனிதனாலும் அவருடைய ஆத்மாவை ரட்சிக்கவே முடியாது என்று சொன்னார்கள் அப்பா. அவருடைய எங்களுடைய தாயினுடைய சொந்தக்காரர் எல்லாம் சொன்னாங்கப்பா. ஆனா அவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் அவருடைய ஆண்டவரை கடைசி நாட்கள் அந்த ஆத்மா விலை உயர்ந்தது என்பதை கர்த்தர் அறிந்து ஆண்டவரே நீ ஆண்டவரே உடைய கரத்தை நீ ரட்சிக்க கூடாதபடி உடைய கரம் குறுகி போவதில்லை என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி அப்பா உடைய கரத்தை நீட்டி ரட்சித்தது போல அப்பா இந்த ஆண்டவரே பிரதரை இந்த குட்டி பையனை ஆண்டவரே தேவனை ரட்சிப்பீராக. அப்பா உங்க குழந்தைகளுக்காய் எவ்வளவு பாரப்பட்ட இந்த தாய் அழுகிறார் என்பதை அறிந்திருக்கிற தகப்பன் உங்கள் கண்ணீரை துருத்தியிலே அவர் சேர்த்து வைக்கிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியாய் உங்களுடைய கண்ணீருக்கு அவர் மதிப்பை கொடுத்தவர் சேர்த்து வைக்கிறார். துருத்தி என்பது ஒரு பாதுகாப்பான இடம், அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ட்ரெஷரான ஒரு இடம். அந்த இடத்திலே உங்களுடைய கண்ணீரை சேர்த்து தகப்பன் ஏசப்பா இந்த அருமையான வேலையிலே அந்த சகோதரனுடைய கண்ணீரை நீர் கண்டி அப்படியா அந்த 2 குழந்தைகளையும் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் ஆதியானதாமே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்குள்ளாய் நீர் அனுப்புவீராக. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்ற வாக்குத்தத்தை அவருடைய வாழ்க்கையிலே அப்பா கண்ணீரோடு இதே கண்ணீரோடு சாட்சியாக சபைகளில் சொல்லத்தக்க கர்த்தர் அந்த சகோதரின் குழந்தைகளை இப்பொழுதே தொட்டு ஆசீர்வதிக்கிறேன். அதற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீ வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள தேவனையை இவர்களை சாட்சியாக நிறுத்துவீரால் ஓட்டத்தை ஓட உதவி செய்யும். சகோதரிக்கு ஆறுதலை கொடுங்க ஆண்டவரே. கண்டிப்பாய் நிச்சயமாய் தேவன் இதை செய்து முடிப்பார் என்ற ஆண்டவரே 100% விசுவாசத்தின் விழுக்காடை அந்த சகோதரி இருதயத்தை பதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அந்த சகோதரியை தேற்றுவீரார். கண்ணீர் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. கண்ணீரோடு இருக்கிற அந்த சகோதரிக்கு 2 பிள்ளைகளும் எப்படி இருக்கிறார்கள் என்ற வேதனையை அப்பா என்று லாசரு மரித்து போன பொழுது நீர் கண்ணீர் விட்டு அழுதீரே, அதே போல அந்த சகோதரர்களை தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. கண்டிப்பாய் நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்க அற்புதம் செய்வீங்கப்பா. நீங்க சீக்கிரமாய் செய்வீங்க. அந்த அதிசயத்தை அவர்கள் கண்கள் காணுமா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைங்க 2 பேரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வாங்க. கவலைப்படாதீங்க. வேற யாருக்கு ஜெபிக்கணுமா? என் பேரு வந்து பியூலா. எங்களுக்கு வந்து ரொம்ப கடன் பிரச்சனை தான். நாங்க சின்ன வயசுல இருந்து ரசிக்கப்பட்டு என் கூட பிறந்தது 4 பொண்ணு, என்னோட சேர்த்து ஒரு பையன் தம்பி இருக்கான். நாங்க 5 பேரு. அதுல வந்து இப்ப எல்லாத்துக்கும் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. தம்பி மட்டும் இருக்கான். ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என் கணவர் வந்து ரசிக்கப்பட்டாங்க. ஆனா ஏதோ கொஞ்சம் ஆனா சர்ச்சுக்கு அவ்வளவா வர்றதில்ல. இப்ப நானே என்னை ஏதாவது கேலி பண்றாங்க. அதாவது கர்த்தர் என்ன நன்மை செய்யறாரு, இவ்வளவு கஷ்டங்கள் மாற மாட்டேங்குது அப்படின்னு அந்த பிரபு கூட சொன்னா பாத்தீங்களா. அது மாதிரி ஒரு பின்வட்டத்திலே போய்கிட்டு அவங்களும் வர மாட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அப்புறம் ஒரு சொந்த வீடு வாங்கணும், வாடகை வீட்டுல குடியிருக்கிறோம். கண்டிப்பா சிஸ்டர். அதுக்காக பிரேயர். ஒரே ஒரு பையன் எனக்கு. பியூலா. ஆமா. உங்க கணவர் பேரு சிஸ்டர்? சந்துரு. எனக்கு ஒரு பையன் இருக்கான், 5th படிக்கிறான், அபிஷா. சரி ஆண்டவரே, இந்த பியூலா சகோதரியுடைய குடும்பத்திற்காய் ஆண்டவரே அவருடைய கணவருக்காய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே இப்பொழுதே அந்த சகோதரர் ரட்சிப்படைய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா அந்த சகோதரி எவ்வளோ நாட்களாய்
இந்த ஜெபத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிகிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்தில் அந்த சகோதரனுடைய இருதயத்தை நீர் மாற்றுவீராக. அப்பா, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய வீட்டில் இருக்கிற கடன் பாரங்களை எடுத்து போடுங்க. கர்த்தரது நாளில் அந்த கடனை எல்லாம் அடைத்து தீர்க்கத்தக்க ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அப்பா, இந்த அற்புதத்தின் மூலமாய் அவர்கள் குடும்பமே ரட்சிக்கப்பட்டு முழுமையாய் உங்களுடைய சமூகத்திலே வந்து சேர இப்பொழுதே உங்களுடைய வல்லமையுள்ள கருத்தை அப்பா அவர்கள் பார்ப்பதற்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன் ஆண்டவரே. அடியேன் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். டைம் ஆயிருச்சு. சோ 8:40 முடிக்க சொல்லியிருக்காங்க. சோ 44 ஆயிருச்சு. சோ நான் என்ன பண்றேன்னா, உங்களுக்கு கண்டிப்பா ஜெபிக்கிறேன். நீங்க வந்து என்னுடைய நம்பர் கூட வாங்கி வாட்ஸ்அப்ல நீங்க எனக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பலாம். இல்லைன்னா நீங்க வந்து என்னுடைய யூடியூப் சேனல் இருக்கு, நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், லிங்க் அனுப்புறேன், ஃபாலோ பண்ணுங்க. அதுல நீங்க தெரிவிக்கலாம், காமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். சோ கர்த்தர் இன்னைக்கு இந்த வார்த்தைகள் மூலமாய் பேசினார். மறந்துடாதீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்தால் உங்களுக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கண்டிப்பா தருவார். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம நம்ம சொந்தக்காரவங்க வார்த்தைகளையும், நம்ம பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க பேசுறாங்க, இல்ல சொசைட்டி பேசுது, எனக்கு இந்த மாதிரி இவங்க பேசுறாங்க அவங்க பேசுறாங்கன்னு சொல்லி பிசாசு யாரையாவது ஏவி விட்டு பேசக்கூடிய சூழ்நிலைகளை உங்களுடைய காதுகளுக்குள்ளாய் சிந்தனைக்குள்ளாய் நீங்க அனுமதிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே மொத்தமா அவன் வந்து போட்டு தள்ளிடுவான். சோ திஸ் இஸ் த மெயின் காஸ்ட். இதுதான் உண்மையான காஸ்ட். நீங்க ஆவியில இருந்தீங்கன்னா இந்த உலக ரீதியான இந்த லௌலீக கஷ்டங்கள் உங்களை தாக்கவே தாக்காது. இஃப் நீங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழி, கர்த்தருடைய பாதத்துல போய் அமர்ந்து ஆண்டவரே எப்படி அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணீரை அண்ணால் ஊற்றினாலோ அதே போல நீங்க கண்ணீரை ஊற்றி ஆண்டவரே இதை நீங்க செய்யுங்கன்னு சொன்னா அப்பா கண்டிப்பா கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்ப டைம் கிடைக்காட்டியும் கண்டிப்பா நான் மற்ற நேரங்கள்ல உங்களுக்காக கண்டிப்பா நான் ஜெபிப்பேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நான் நம்புறேன். கடைசி ஜெபமாய் நம்ம எல்லாரும் ஜெபித்து முடிப்போம். எல்லாருக்காக நான் ஜெபிக்க போறேன். எல்லாரும் கண்களை மூடிக்கங்க. ஏசப்பா, இந்த அருமையான வேலையிலே அப்பா ஆண்டவரே இங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே மக்களை நீர் தொற்றிருக்கிறீர். அவருடைய வாழ்க்கையில இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள் என்று எனக்கு தெரியாது ஏசப்பா. ஆனா அவருடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும், அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிந்தைகளும், அவருடைய எல்லாவித ஆண்டவரே சொற்களையும் கர்த்தர் நீர் அவருடைய இருதயத்தை விட்டு நீக்கி போடும்படியான ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு செய்வீராக. அப்பா, அவர்கள் எதை வேண்டி இப்பொழுது வந்திருக்கிறார்களோ அந்த அற்புதத்தை நீர் ஆண்டவரை கண்டிப்பாக நீர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வசனம் சொல்லுகிறதே. அப்பா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. அப்படியாக அவருடைய பலவீனங்களை தாங்கி உன்னுடைய பலத்தை கட்டவிழ்த்து விடுவீராக ஆண்டவரே. இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக. மனபாரத்தோடு வந்தவர்கள், மன கிளேசத்தோடு வந்தவர்களுக்கு ஆறுதலாய் அற்புதத்தை செய்ய முடியாது நான் செபிக்கிறேன். ஒரு பெரிய சாட்சியை நீர் கொண்டு வந்து குவிப்பீராக. இவர்கள் ஒவ்வொருவரும் சாட்சியாய் நிற்கணும்பா ஆண்டவரே. சாதாரணமாய் ஆன்லைன்ல ப்ரே பண்ணக்கூடிய எல்லா காரியங்களையும் கேட்டு நீங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீங்களேப்பா, அதே போல இந்த சகோதர சகோதரிகளுக்கு நீர் அற்புதத்தை செய்ய முடியாது நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல சமாதானமும் நன்மையும் அவர்களை வந்தடைய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் செபிக்கிறேன். ஆமென். Praise the Lord. சோ எல்லாருக்குமே ஸ்தோத்திரம். சோ இந்த அருமையான வேலையில எனக்கு